ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூலி மேரீடாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அதாவது இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில பர்சனலான கேள்விகளுக்கு வந்து பதில் யார்கிட்ட கேட்குறது, இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு சில கேள்விகள் வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியூவாக பிளான் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாமல் ஓகே இதை தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த காரணங்களால் தான் வந்து நமக்கு ஒருவேளை குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் கேள்விகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரியான சில பர்சனலான கேள்விகள் நம்ம சகோதரிகள் கேட்ட கமெண்ட்லேயோ நமக்கு மெயில் பண்ணியோ இல்லை தனியாக பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயோ கேட்ட சில கேள்விகளுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு பர்சனல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இணையும் போது பெண்ணுக்கு வந்து அந்த உச்சநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீலிங் வந்து இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்டில், மெயிலில் எல்லாத்துலேயுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த ஃபீலிங் இருந்தால் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியுமா, இல்லைன்னா கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் வந்து அந்த உச்சநிலையை அடைஞ்சாதான் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது எல்லாமே இல்லவே இல்லை. உங்களுக்கு தேவை உங்களோட கணவரோட விந்தணுக்கள் வந்து உள்ளே போகணும். அது ஏதாவது ஒரு வகையில் உள்ளே போனால் ஓகே தான், நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஆனால் இப்படி இருந்தால் தான் வந்து கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கணவன் மனைவி தாம்பத்தியம் வச்சதுக்கு பிறகு ஆண்களோட விந்தணுக்கள் உள்ளே போகுது பெண்ணுறுப்பு வழியாக. அப்போது பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெண்ணுறுப்பில் அந்த லிக்விட் மாதிரி வரணுமா, வந்தால் தான் ரெண்டும் சேர்ந்து என்னால் கன்சீவ் ஆக முடியுமா? நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லைன்னா கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியான ஆன்சர் தான். கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி எல்லாமே இல்லை. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லிக்விட் மாதிரி வரணும், இல்லை வெட் ஆகணும், அப்படி இருந்தால் தான் உங்களால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் விந்தணுக்களை வந்து உள்ளே நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட வேலையை விந்தணுக்கள் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வேகமாக உள்ளே போய் கருமுட்டையை ரீச் ஆகுறது எல்லாமே வந்து விந்தணுக்களோட வேலை. ஸோ அதை வந்து அது பார்த்துக்குமே தவிர நீங்கள் இப்படி இருந்தால் தான் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விந்தணுக்கள் வந்து பெண் உறுப்பில் பெண்களோட உடம்பில் எவ்வளோ நாள் வந்து உயிர் வாழும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்கள் சேர்ந்துருந்தோம், 5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் சேர்ந்துருந்தோம், அதுக்கப்புறமா எங்களால் சேர்ந்துருக்க முடியலை, ஆனால் எனக்கு 5 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓவுலேஷன் நடந்திருக்கு, அப்போ நான் வந்து கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. விந்தணுக்களோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது 5 நாள் சொல்லுவாங்க. 5 நாள் உயிரோடு இருக்கும். ஆனால் பெண் உறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து சூரியன் தேவை, வெயில் தேவை, அதே மாதிரி தண்ணீர் தேவை, உணவு தேவை, இதெல்லாமே இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி விந்தணுக்களுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதாவது உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, மிதமான வெப்பநிலையில் சரியாக இருக்கணும். அதே மாதிரி விந்தணுக்கள் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்ணுறுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிடிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அசிடிக் இல்லைன்னா அந்த காரத்தன்மை, அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பெண்களோட உடம்பில் விந்தணுக்கள் வந்து 5 நாள் கண்டிப்பாக உயிர் வாழும். அப்படி இல்லை அப்படின்னா, ஆனால் எல்லாருக்குமே உடம்பு வந்து அப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மினிமம் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே விந்தணுக்கள் வந்து பெண்களோட உடம்பில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஓவுலேஷனுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சேர்ந்து இருந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பர்சனலான கேள்வி எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கணவன் மனைவி சேரும்போது ஆண்கள் வந்து ஃபோர்ஸாக அந்த விந்தணுக்களை உள்ளே விடும்போது அந்த ஃபீலிங், அதாவது அது உள்ளே போகிறது நமக்கு தெரியுமா? அப்போ உள்ளே போகிறது தெரிஞ்சாதான் எனக்கு வந்து விந்தணுக்கள் உள்ளே போயிருக்கு அப்படின்னு அர்த்தமா? இல்லைன்னா எனக்கு உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அந்த பெண்ணுறுப்புலேருந்து அந்த சர்விக்ஸ் கர்ப்பவாய் வரைக்குமே அவங்களோட அந்த தசைப்பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் மெல்லிசான தசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ், அந்த இது வந்து அவங்களுக்கு தெரியும், அதை ஃபீல் பண்ணுவாங்க. சில பேரால் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஃபீல் பண்ணால் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும், இல்லைன்னா கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.